ஹீரோயின் வந்து அவ்வளவுதானே, சரி ஓகே வா அப்படின்னு சொல்றா. எங்க வரணும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது வேக வேகமா ட்ரெஸ்ஸை கழட்டுறா. இப்ப என்ன, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப் புள்ள பெத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம ஷாக்கு. அடியே என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி இவன் பேபன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவால எழுந்து நடக்க முடியாது. என்ன பண்ற நீ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எனக்கு வந்து என்னோட ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா இப்போ நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்க, உன்னோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஆனா இவ வேணும்னே தான் அவனை வெறுப்பேற்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றா போல. ஹீரோ பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது பார், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு புள்ள பெத்துக்கிறதுல என்ன கஷ்டம், நீ ஏன் சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடியே எங்க இருந்துடி நீ வந்தன்ற மாதிரி. நான் ஒரு வருஷத்துல செத்து போயிடுவேன் அப்படின்னு இவன் சொல்றான். அவ்வளோதானே, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து 10 மாசத்துல குழந்தை பிறந்துடும், நீயும் உன்னோட குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, நான் ப்ராமிஸ் பண்ண பாட்டிக்கு அதையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீ வந்து ரொம்ப வெக்கப்படுறன்னு எனக்கு புரியுது, அதனால நான் வந்து உனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், உனக்கு 5 மாதம் டைம், அதுக்குள்ளே நீயாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே ஃபீலிங்ஸ் ஆகணும், இது எல்லாமே நேச்சராக நடக்கட்டும், அவ்வளோதான் ஓகேயா அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இது எல்லாமே கேட்கும் போதே பதட்டமா இருக்கு, ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாயிடுது. கவலைப்படாத, இன்கேஸ் நீ செத்துட்ட அப்படின்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட சமாதிக்கு குழந்தைய கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஈவ இறக்கமே இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஹீரோ நினைக்கிறான். இதை பாரு, நான் ஓப்பனா சொல்றேன், என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு அடிபட்டு பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்பனா சரி ஓகே, நானும் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நினைச்சேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு சொல்றா. இல்ல ஓகே ஓகே நானே ஒத்துக்கிறேன், ஓகே ஓகே நானே ஒத்துக்கிறேன், நமக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாவே ஃபீலிங்ஸ் வந்து உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். எப்பா தப்பிச்சோண்டா, கிளம்புமா போதும் அப்படின்னும் போது கொஞ்சம் கூட ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இது பாரு, எனக்கு நல்லாவே தெரியும், நீ பிடிக்கலன்னு சொல்லி நடிச்ச அப்படின்னா மூஞ்சி முறையெல்லாம் பேத்துருவேன், உன்னோட ரியாக்ஷனை பார்த்தாவே தெரியுது நீ சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஹீரோயின் கலாச்சிக்கிட்டு இருக்கா. அவன் குனிஞ்சத்தால நிமிரல. ஓகே ஹனி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக அங்கேருந்து எழுந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் மட்டும் இன்னும் அடங்கவே இல்லை. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த ஹீரோயினோட கேரக்டர் தாங்க. செம்ம பப்ளியா, சான்ஸே இல்லாத மாதிரி ஹீரோவை எப்படி வந்து அவள் வலையில் விழ வைக்கிறா, அது தப்பான மீனிங் இல்லைங்க, அவளை எப்படி நேசிக்க வைக்கிறான்றது ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புலாம் இருக்கும் இல்லையா, அவள் வந்துட்டு இவனா எப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டான்னு சொல்லி அவளாவே பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது.